பிரம்மாண்ட கட்சிங்கிறது வந்து, நான் நினைக்கலாம் அது வந்து தாவேகாவா இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சியா இருக்கலாம் நான் நினைக்கலாம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய மனதில் வந்து வேறு ஒரு கட்சி கூட பிரம்மாண்டமாக இருக்கலாம். அது பாமகவா இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம். அது ஏன் தாவேகாவா மட்டும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுகவோடு கூட்டணியில் வந்தால், அது ஒரு பிரம்மாண்ட கட்சியாக இருக்கும். நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணியாக இருக்கும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது தாவேகா வந்து அதிமுக கூட்டணிக்கு வருமா? தாவேகா முதல்ல அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி ஒரு 8% இருக்கிறது என்றால் அது எதற்காகன்னா, சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னால் பெரியாரையும் ஆதரித்தார். பெரியார் எங்கள் பாட்டன் என்று சொன்னார். இன்னைக்கு பெரியாரே எங்களுக்கு மண் தான், இது பெரியார் மண் இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாத்தாக்காவினர். அதனால இப்போ அதிமுக வந்து இன்னும் பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. விசிகாவை கூப்பிடுவோங்கிறாங்க. விசிகாவும் பாஜகவும் நேர் எதிரிகளாக தங்களை பேசிக் கொள்கிறார்கள். அப்ப இது வந்து அவர் உண்மையான அழைப்பு கிடையாது. திமுக வந்து நாங்க பாஜக கூட்டணியை உடைப்போம்னு சொன்னதே கிடையாது. எப்பவுமே பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்போம், அந்த கூட்டணி உடைஞ்சிரும், அந்த கூட்டணி இருக்கணும்னு இவங்க விருப்பப்படுறாங்க. அந்த கூட்டணி இருந்தா ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த கேரிஸ்மேட்டிக் ஃபேஸும் அந்த ஃபேஸ் வேல்யூ அந்த இமேஜும் இங்கே யாருக்கும் அதிமுகல கிடையாது. டிமாண்ட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான சீட் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் கூட்டணி ஆட்சிங்கிறது எப்போ சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் சார். வணக்கம். வணக்கம். அதிமுகவை நோக்கி ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணி அமைக்க வருது என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எந்த கட்சி அதிமுகவோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத விட தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்குமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். பிரம்மாண்ட கட்சிங்கிறது வந்து நான் நினைக்கலாம் அது வந்து தாவேகாவா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சியா இருக்கலாம் நான் நினைக்கலாம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய மனதில் வந்து வேறு ஒரு கட்சி கூட பிரம்மாண்டமாக இருக்கலாம். அது பாமகவா இருக்கலாம், தேமுதிகவா இருக்கலாம். அது ஏன் தாவேகாவா மட்டும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தாவேகா தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதிமுகவோடு கூட்டணியில் வந்தால், அது ஒரு பிரம்மாண்ட கட்சியாக இருக்கும். நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டணியாக இருக்கும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் பாஜக கூட்டணியில் இருக்கும்போது தாவேகா வந்து அதிமுக கூட்டணிக்கு வருமா? தாவேகா முதல்ல அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நாம ஆராயணும். என்னை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவங்க வந்து தனித்து நிற்பது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். அவங்க தனியா இந்த முறை நிக்கல. முதல் எலெக்ஷன்லயே அவங்க வந்து ஒரு அலையன்ஸோட போயிட்டாங்க. அதுவும் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கான ஒரு இண்டிபெண்டன்ட் ஐடென்டிட்டி கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்கான ட்ரூ வோட் பேங்க் என்னன்னும் தெரியாது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அந்த கட்சி தாவேகாவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லைன்னு படுது. ஒருவேளை தேமுதிகவை அவர் சொல்லலாம், பாமகவை சொல்லலாம். இப்படிதான் நான் பார்க்கிறேனே தவிர, இன்னொன்று முதலில் சொன்னது போன்ற தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான அறிவிப்புகள் இதெல்லாம். கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் கூட, தேர்தலுக்கு முன்னால் கூட பாஜக விட்டு வெளியில வந்த பிறகு அதிமுக தலைமையில் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கப்படும், வெற்றி கூட்டணி அமைக்கப்படும் என்றெல்லாம் திரு பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார், பொதுக்கூட்டங்களில் பேசினார். இருந்தாலும் கூட அப்படி ஒரு கூட்டணியை அதிமுகவால் கட்டமைக்க முடியவில்லை 2024இல். இப்பொழுது பாஜகவோடு ஒரு கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் வந்து இதுவரைக்கும் பாஜக தான் இருக்கிறது. டிடிவியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ், ஓபிஎஸ் மற்றும் ஜான் பாண்டியன் இது போன்றவர்கள் அவர்களோடு இணைவார்கள் அப்படிங்கிற அந்த ஸ்பெகுலேஷன் மட்டும்தான் இருக்கே தவிர யாரும் இன்னும். இப்ப ஏன் தமிழக வெற்றி கழகத்தோடு சுருக்கணும்? தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு முதல் தேர்தலா இருக்கலாம், தனித்து நிற்கணும் அப்படின்னு விரும்பலாம். ஆனா சீமான் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? அது சீமானா இருக்க வாய்ப்பு இல்லையா? இல்ல, சீமான் அவர்கள் வந்து
அதிமுகவோட கூட்டணி ரெண்டு கட்சியுமே, தவேகாவும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, இந்த இரு கட்சிகளுக்கு எதிரான இயக்கமாக தான் தங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. தவேகா வந்து இன்னும் சொல்லப்போனா வந்து 3வது திராவிட கட்சியாக 977க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சியாக அதிமுகவுக்கு பிறகு நாங்கள் உருவெடுப்போம் சொல்லும் பொழுது, அவங்க அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அவங்களுடைய பொசிஷன் என்ன ஆகும்? அதே மாரி நாம் தமிழருக்கு வந்து தட் வில் பி த எண்ட் ஆஃப் த ரோட் ஃபார் சீமான். இவங்களுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி ஒரு 8% இருக்கிறது என்றால், அது எதற்காகன்னா, ஆல்டர்னேட்டிவா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுனால மட்டும் தான். இந்த 2 கட்சிகளுக்கு எதிரான வாக்குகள் அவருக்கு விழுகிறது. இன்னொன்னு கட்சிகள் மீதான அதிருப்தியை இவருக்கு ஓட்டா க இவர் வந்து கன்வெர்ட் பண்றது தான் சீமானுடைய சக்சஸா இருக்கிறது. ஆனா அப்படி வந்து சீமான் கட்சி நாம் தொடங்குவதற்கு முன்னதாக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்காரு கடந்த காலத்துல. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற நிலைப்பாட்டோட அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. இப்ப அந்த மாதிரி சினாரியோ நடக்காதா? இல்ல. சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்னால் பெரியாரையும் ஆதரித்தார். பெரியார் எங்கள் பாட்டன் என்று சொன்னார். இன்னைக்கு பெரியாரே எங்களுக்கு மண் தான், இது பெரியார் மண் இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாத்தாக்காவினர். அதனால இப்போ கடந்த காலங்களில் பேசப்பட்ட விஷயங்களை வைத்து இப்ப கூட்டணி வருமா அப்படிங்கிற பேச்செல்லாம் இல்ல. இப்ப சீமான் அவர்களுக்குன்னு ஒரு தனி இமேஜும், ஐடென்டிட்டியும் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த இமேஜ் ஒரு ஐடென்டிட்டிய விட்டுட்டு சீமான் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போவாரா? அதிமுகவுக்கு சீமானோ, இல்ல விஜய் அவர்களோ போறது அதிமுகவுக்கு சாதகம். மிகப்பெரிய சாதகம். ஆனா, இந்த கட்சிகளுக்கு பாதகமான ஒரு விஷயம். அததான் நம்ம பார்க்கணும். அதிமுக வந்து தவேகா இல்ல நாத்தாக்காவ வந்து தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு மிகவும் விருப்பப்படும். அதற்கான முயற்சிகளை அவர்கள் நெறைய எடுத்திருக்கிறாங்க. பாஜகவும் அந்த முயற்சிய எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும் பலனை அளிக்குமே தவிர, நாதேகாவுக்கு அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அழைப்பை பகிரங்கமா விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நிராகரிச்சிருக்காங்க. இந்த நிராகரிப்பு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இல்ல அவர் முதல்ல அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அழைத்தாராங்கிறது கூட, அவங்க ஏன் கூட்டணியில இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. ஆ கூட்டணியில இருக்கிறதும், இல்லாததும் அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த சி சிவப்பு கம்பளம் அலை விரித்து வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல. அதுதான் சொல்றேன். அவங்க வந்து அதற்கான முயற்சிகள் அப்போ என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதிமுக வந்து இன்னும் பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க. விசிகாவ கூப்பிடுவோங்கிறாங்க. விசிகாவும், பாஜகவும் நேர் எதிரிகளாக தங்களை பேசிக் கொள்கிறார்கள். பாஜக இருக்கிற இடத்துல லெஃப்ட் எப்படி இருக்கும்? அப்ப இது வந்து அவர் உண்மையான அழைப்பு கிடையாது. இவங்க எப்படியும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிறதுக்கான ஒரு இதுவும் வந்து ஒரு அரசியல் கமெண்ட்டா தான் நான் பார்க்கிறேன். என்னன்னா, லைக் டிஎம்கே அலையன்ஸ்ல ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு. இவங்க எல்லாம் அடிமையாயிட்டாங்க அப்படின்னு இவங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க கூட்டணிய பத்தி பேசாம அடுத்தவங்க கூட்டணி பத்தியே பாஜகவும், அதிமுகவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணிய வலுவிழக்க செய்யணும். அந்த கூட்டணி வந்து உடைஞ்சு போயிடும். அந்த கூட்டணி வந்து 26 தேர்தலுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்றதுனால, மீண்டும் மீண்டும் இவர்கள் சொல்ல வருவது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அந்த கூட்டணிய உடைக்கிற வரைக்கும் எங்களால ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டா தான் இதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, திமுக வந்து நாங்க பாஜக கூட்டணிய உடைப்போம்ன்னு சொன்னதே கிடையாது எப்பவுமே. பாஜக, அதிமுக கூட்டணிய உடைப்போம். அந்த கூட்டணி உடைஞ்சிரும். அந்த அந்த கூட்டணி இருக்கணும்னு இவங்க விருப்பப்படுறாங்க. அந்த கூட்டணி இருந்தா இவங்களுக்கு வந்து பிளஸ்ன்னு நெனைக்கிறாங்க. அப்ப என்னன்னா, நீங்க வந்து எதிரிகளினுடைய பலத்தை பற்றி ரொம்ப பேசிட்டே இருக்கிறீங்க. அதிமுகவும், பாஜகவும் மீண்டும், மீண்டும் விஜய் அழைக்கிறது, இல்ல வந்து திமுக கூட்டணி வந்து கலகலத்து போயிடும். தேர்தலுக்கு முன்னால கூட்டணியில யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து அதிமுக, பாஜகவினுடைய வல்னரபிலிட்டியையும், அதிமுக, பாஜகவுக்கு வந்து அந்த கூட்டணி ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த பேச்சுக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். கூட்டணி தான் பலம் அப்படின்னு அதிமுக நம்ப ஆரம்பிச்சதுடைய வெளிப்பாடு தானே அது. இல்ல கூட்டணி தான் பலம்ங்கிறது அதிமுகவுக்கு 2019லயே தெரியும். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு வந்து தங்களால் தனித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது என்பது அதிமுகவுக்கு வெட்ட வெளிச்சமாகி விட்டது. ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் கூட அந்த கட்சி வந்து ஒரு கூட்டணி இல்லாமல்
தேர்தலை சந்தித்தது கிடையாது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் மட்டும்தான் கூட்டணி இல்லாமல் அந்த கட்சி வந்து 2 தேர்தல்களை சந்தித்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த காரிஸ்மேட்டிக் ஃபேஸும், அந்த ஃபேஸ் வேல்யூ, அந்த இமேஜும் இங்க யாருக்கும் அதிமுகல கிடையாது. இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் அந்த முடிவை எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டு கால அரசியல் அனுபவம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த மாரி அனுபவம் எடப்பாடி அவர்களிடம் இருந்தாலும் கூட, ஒரு கட்சி தலைவராக அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவருக்கு இல்லை. அந்த நீண்ட கால அனுபவம். ஸோ அப்ப என்னன்னா, கூட்டணியை நம்பி தான் அதிமுக இருக்க வேண்டும். 19, 21 தேர்தலில் அதுதான் வெளிப்படுத்தியது. 24 தேர்தல்ல வெளியில போனாங்க. இவங்க கூட்டணி ஒண்ணா இருந்திருந்தா, பிஜேபி, ஏடிஎம்கே இருந்திருந்தா, திமுகவுக்கு 40 சீட்டு கம்ப்ளீட்டா வந்திருக்காது அப்படிங்கிறது தான் அனாலிசிஸ். அப்ப என்னன்னா, இந்த கூட்டணி அதிமுக, பாஜக கூட்டணி இணைந்தாலும் கூட, திமுகவை வீழ்த்துவது, அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற வரையும் திமுகவை வீழ்த்துவது வந்து மிகவும் ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு கடினமான விஷயம் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய பேச்சுகள் வந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இப்ப திமுக காங்கிரஸ்கிடையே காமராஜரை மையப்படுத்தி ஒரு கருத்து மோதல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வைக்க ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது இத்தோட முடியுமா, இல்ல அடுத்தடுத்தது நீளுமா? இல்ல, திமுக சார்புல அந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. காங்கிரஸும் அத வந்து பெரிய அளவுல அத இன்னும் கொண்டு போமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏடிஎம்கேவும், பிஜேபியும் அத வச்சு எப்படி இந்த 2 கட்சிகளையும் வந்து நாம வந்து கார்னர் பண்ணலாம் பொலிட்டிக்கலா அப்படிங்கிற விஷயங்கள பண்ணுவாங்களே தவிர, அந்த சர்ச்சை வந்து மீண்டும் வெடிப்பதற்கான ஒரு காரணத்தை நான் பார்க்கவில்லை. ஏனென்றால், அது வந்து திருச்சி சிவா அவர்கள் சொன்ன கருத்து சரியான கருத்து இல்லைன்னு காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாலும் கூட, இப்போ இன்னைக்கு காலையில இருந்து அதற்கான பி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து காங்கிரஸ் லீடர்ஸ் கிட்ட இருந்து இல்ல. அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து நம்மளும் டிஎம்கே, ஐடிவியும் சண்டை போட்டுக்கிறதுல குளிர் காயறது வந்து அதிமுகவும், பாஜக மற்ற கட்சிகள் தான். இப்ப தாவேகாவும் இணைஞ்சிருக்காங்க அதுல. ஸோ அதனால அட் த காஸ்ட் ஆஃப் அவர் 2 பார்ட்டீஸ், இவங்க யாரும் இத வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்துறக்கூடாதுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் அத பத்தி பேசல. சிஎம் உடனே இன்டர்வீன் பண்றாரு. ஸோ பாஜக, அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் இதை இன்னும் கொஞ்ச நாளைக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தேர்தலின் போது காமராஜரை இழிவுபடுத்திய திமுகவோடு காங்கிரஸ் இருக்கிறதுங்கிற பிரச்சாரங்கள்லாம் இருக்கும். ஆனால் காங்கிரஸ், திமுக கூட்டணியில மிகப்பெரிய விரிசல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப கூட்டணி தான் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய செல்வாக்கு இந்த போட்டியின் காரணமா அதிகரிக்குமா? விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக, தேமுதிக, பாமக இந்த மாதிரி கட்சிகளுடைய டிமாண்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா? டிமாண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதிகமான சீட் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற டிமாண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா இருக்கும். ஆனால் கூட்டணி ஆட்சிங்கிறது எப்ப சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ ஆட்சி அமைப்பதற்கான அந்த எண்ணிக்கை இல்ல. அந்த எண்ணிக்கை வந்து கூட்டணி கட்சிகளிடம் இருக்கிறது அப்படி என்றால், அந்த நேரத்தில் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாலின் அவர்களோ, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்வார்கள். இப்போதைக்கு தேர்தலுக்கு முன்னால் எந்த திராவிட கட்சியும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வெளிப்படையா பேச மாட்டாங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு, ஏன்னா 2006ஆம் ஆண்டு திமுக 96 இடங்கள் பெற்று மைனாரிட்டி கவர்ன்மென்ட்டா இருந்தப்போ இருந்த சூழ்நிலை இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு கருணாநிதி என்ற மிகப்பெரிய ஆளுமை இருந்தார்கள். அன்னைக்கு வந்து அவரால வந்து அத அந்த கவர்ன்மெண்ட்ட வந்து நடத்த முடிஞ்சது. இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களால் நடத்த முடியாதுன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு ஸ்மூத் செயிலிங் இருக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 சீட் மட்டும் தான் திமுக ஜெயிக்குது. 18 சீட்டு அடுத்தவங்கள நம்பி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கே பவர் ஷேரிங்க்கு போவாங்க. இது இப்ப வந்து ஏடிஎம்கேக்கும் பொருந்தும். அது வந்து நெசசிட்டி ஆகும்பொழுது அத வந்து நிச்சயமா ஏத்துப்பாங்க. அதுல வந்து எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்கிறதா தெரியல. அதே போன்று திமுகவோ, இல்ல அதிமுகவோ பெரும்பான்மையான இடங்களை பெற்று அவங்க வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இல்ல ஒரு 2/3 அவங்க தனியா வாங்கிட்டாங்கன்னா, நிச்சயமா ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டார்கள். இப்ப பாமக ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை அன்புமணி முன் வச்சிருக்காரு. இது அதிமுகவுக்கோ, பாஜகவுக்கோ நெருக்கடி ஏற்படுத்துமா? இந்த ட்வீட் யாருக்கானது?
இல்ல பாஜகவும், பாமகவை பொறுத்தவரையில அவங்க வந்து டிமாண்ட்ஸ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எலக்ஷன் டைம்ல எல்லா டிமாண்ட்ஸையும் மாத்திக்கிட்டு, அவங்க பாட்டுக்கு வேற ஏதாவது ஒரு புது டிமாண்டா போன தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, பல டிமாண்ட்ஸ் வச்சாங்க. கடைசியில 10.5ன்னு ஒண்ணு கொண்டு வந்து, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க வந்து அத பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கணும்னு பார்த்தாங்க, முடியல. ஸோ பாமக வந்து நிச்சயமாக அவர்களுடைய பேச்சில் வந்து மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அவங்க வந்து எந்த அலையன்ஸ் பெஸ்ட் அலையன்ஸ், எந்த அலையன்ஸ்ல அவங்களுக்கு வந்து நெறைய சீட்ஸ் கிடைக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் அவங்க ஒரு ஒரு சில முடிவுகளை எடுப்பார்கள். இன்னொன்னு என்னன்னா, பாமகவை பொறுத்தவரையில் இவ்வளவு சீக்கிரமா அவங்க கமிட் பண்ண விரும்பல. அதுதான் உண்ம. அதிமுக, பாஜக 2 பேரும் கமிட்மெண்ட் குடுத்த மாரி, பாமக வந்து இவ்வளவு சீக்கிரம் தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கிற டைம்ல, அவங்க வந்து கமிட்மெண்ட் குடுக்க விரும்பல. அதனால தான் பாமக வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவா இந்த விஷயத்த வந்து தேர்தலுக்கு முன்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேமுதிகவும் அதே போன்று தான். இந்த கட்சிகள் எல்லாம் எப்பவுமே வந்து ஒரு ஃபென்ஸ்ல இருப்பாங்க. சிட்டிங் இன் த ஃபென்ஸ் அப்படின்னுவாங்க. மதில் மேல் பூனையாக இருப்பார்கள். எந்த பக்கம் காத்து நல்லா அடிக்குதோ, அந்த பக்கம் போகக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ வச்சு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே பாஜக, அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகளை தான் அதிகமாக நான் பார்க்கிறேன். இப்ப திமுக கூட்டணி வலுவாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் எதார்த்தமா? பலவீனமான கட்சி அப்படின்னா எத குறிப்பிடுவீங்க? இல்ல திமுக கூட்டணிய பொறுத்தவரைக்கும், அது ஒரு பலமான கூட்டணி தான். ஏன்னா, நான் வந்து என்னுடைய கற்பனையில இருந்து பேசல. 19, 20, 24 தேர்தல்ல 3 தேர்தல்லயுமே வந்து அந்த கூட்டணி வந்து பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு. அந்த பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு லீடிங் வந்ததுக்கெல்லாம் காரணம் வந்து அதிமுக, பாஜக தனித்தனியா நின்னது. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் சிங்கிள் அவுட் பண்ணி எந்த கட்சி பலவீனமான கட்சின்னு சொல்றதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு நெனைக்கிறேன். இப்ப அந்த கட்சியில அந்த கூட்டணிய பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் குடுக்க போறாங்க. யாருக்குமே வந்து ஒரு 30 சீட்டுக்கு மேல யாருக்குமே கிடைக்க போகுதில்ல. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தான் அவங்களுடைய 2ண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்னர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விசிகே இருக்காங்க, லெஃப்ட் பார்ட்டீஸ் இருக்காங்க, எம்டிஎம்கே இருக்கிறாங்க. எம்டிஎம்கேல சலசலப்பு இருக்கிறது. எம்டிஎம்கே வந்து கொஞ்சம் சலசலப்புகள் அதிகமாகும் இந்த முறை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே சிம்பல்ல நிக்க சொன்னாங்கன்னா, அது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு. சிவப்பிரியன். நன்றி.